ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் யோசேப்பை குறித்து வேத வசனம் அழகாக சொல்லுகிறார். அவன் எப்படிலாம் இருந்தான் என்பதாக, அவனுக்கு எப்படி எப்படி பாடுகள் வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. 11வது பிள்ளையா பிறந்த அவனுக்கு தாய் மரித்ததிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். முதல்ல அம்மா இழந்தது ஒரு பாடு, 2வது சகோதரர்கள் அவனை பகைத்தது 2வது பாடு, தரிசனத்து நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை கொலை செய்ய நினைத்தது 3வது பாடு, 4வது தரிசனத்து நிமித்தம் அவங்க அப்பாவே கன்சிடர் பண்ணாம கடிந்து கொண்டது 4வது பாடு. அந்த தரிசனத்தின் நிமித்தம் வெஞ்சன்ஸ சகோதரர்களுக்குள்ள வைத்து அவர்கள் குழிக்குள்ள தூக்கி போட்டது ஒரு 5வது பாடு. அதற்கு பின்பாக குழிக்குள்ள தூக்கி போட்டவர்கள் கொலை செய்ய நினைத்தது 6வது ஒரு பாடு. கொலை செய்ய நினைத்தது அவர்கள் இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டது ஒரு 6வது 7வது பாடு. அங்க இருந்து போத்திபார் வீட்டுக்கு சிறையிருப்புல போனது 8வது பாடு. 9வது போத்திபாரின் மனைவி தவறாய் குற்றம் சாட்டினது 9வது பாடு. அங்க இருந்து சிறைச்சாலை தலைவனிடத்தில் அடிமையா போனது 10வது பாடு. அங்க இருந்து பானபாத்திரனும் சுயம்பாகியின் தலைவனுக்கும் தரிசனத்தை வெளிப்படுத்தினா, சுயம்பாகியின் தலைவனை தூக்கி போடுவார், உன்னை உயர்த்துவா. பானபாத்திரக்காரன் உன்னை நினைப்பேன்னு சொன்னா மறந்து போனான் 11வது பாடு. பாடுக்கு மேல பாடு. 17 வயதிலிருந்து 30 வயசு வரைக்கும் அவன் வாழ்க்கையே பாடாத்தான் இருந்தது.